வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா 2 அதிபதியும் குடும்ப வாழ்க்கையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது செவ்வாய் திசையில் குடும்ப பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு திருமணமான அடுத்த நாளே பிரிவு அப்படின்னு. இன்றைக்கி 2 அதிபதியும் குடும்ப வாழ்க்கையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா லக்னம் துலா லக்னம். 2 அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? 10ல் திக்பலமாக தான் இருக்கிறாரு. ஆனால் நீசமாயிட்டார். ஓகேங்களா? இப்போ என்னென்னா நீசமாய் வக்கரமாய் இருந்தால் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பங்கமாக இருக்குது அப்படி சொல்லலாம். இது எதுவுமே இல்லை. திக்பலமாக இருக்குது, கொஞ்சம் பலம்தான்னு வைங்களேன். சரி, அப்படியே இருந்தாலும் கூட செவ்வாய் நேசம்தான். சரி, இப்போ இவர் பிறந்த திசை என்ன பாருங்கள். சந்திரன் மகரத்தில் இருக்குது, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. இப்போ திருவோண நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னா சந்திரனுடைய சுயசாரத்தில் இருக்குது, சுய நட்சத்திரம். சந்திர திசையில் பிறந்த ஜாதகர். சந்திர திசைக்கு அப்புறம் செவ்வாய் திசை, செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை 18 வருஷம். அதாவது சந்திரன் 10 வருஷம், 10ல் கர்ப்பசல் போக ஒரு 5-6 வருஷம் இருக்குதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 14 வயசு வரைக்கும் அவருக்கு சந்திரன் செவ்வாய் திசை ஓடிடுச்சு. அப்புறம் வர திசை ராகு திசை. இப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ராகுக்கு அத்தாரிட்டி யாருன்னா செவ்வாய் தான். அதாவது ஒரு தடவை செவ்வாய் திசை நடந்தாலும் இன்னொரு திசை செவ்வாய் திசையில் வர மாதிரி தான் இதில் கணக்கு வருது. இப்போ என்னென்னா, இப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் நேசம். சரி, கால் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். கேட்டையில் ராகு உட்காந்துருக்குது. இது உண்மையான ஜாதகம் தான். கேட்டையில் உட்காந்துருக்குது. சரி, புதன் யாரோட காலில் உட்காந்துருக்குது? திருவாதிரையோட காலில் உட்காந்துருக்குது. அதாவது சார பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதன் ராகு தேசை, ராகுவோட கால்லையும், ராகு புதனோட கேட்டையில் உக்காந்துருக்கிறதுனால புதனோட கால்லையும் ரெண்டும் சார பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறது வழக்கம். சார பரிவர்த்தனையில் இருந்தால் ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ராகு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகே. புதனோடைய வீட்டில் இருக்கிறது ஓகே, புதனோட காலில் இருக்கிறது ஓகே. இப்போ இதுக்கு டிசைனிங் அத்தாரிட்டி யாருன்னா புதனும் செவ்வாயும். இப்போ செவ்வாய் நேசமாயிருச்சு, புதன் செவ்வாய்க்கு 12ல் போயிருச்சு மறைவு ஸ்தானத்தில். சரி, அப்படி இருந்தும் குடும்ப வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. 22 வருஷம் ஆயிடுச்சு, இவருக்கு 52 வயசு ஆகுது. சரி, ஓகே. இப்போ என்ன இதில் ஏன் பிரச்சனை வரல அப்படின்னா, இவங்க ராகு தசை 18 வருஷமும் திருமணம் பண்ணலை. அதாவது இவருக்கு 32 வயசு 31 வயசில் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ராகு தேசை முடிஞ்சு குரு தேசையில் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பிரச்சனை வரலை. மெயின் என்ன அப்படின்னா, நடக்கிற திசை தான் கணக்கு. அதாவது போன முறை செவ்வாய் நேசம், அதில் மறுநாளே பிரிவு வந்தது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா, அந்த திசை நடந்துட்டுருக்கிறப்போ திருமணம் பண்ணதுனால வந்த பிரச்சனை. இப்போ இது பாருங்கள், ராகுவும் பிரச்சனையாக தான் உட்காந்துருக்குது. இதில் ராகு கேது தோஷம்லாம் கூட சொல்லுவாங்க. அதனால தான் திருமணம் லேட்டும் ஆகிருக்குது. இவர் 5 9 அதிபதி, நல்லா 9ல் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குது. சுக்கிரன் 7ல் தான் இருக்குது. இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். பட் இருந்தாலும் நடக்கிற திசை இவருக்கும் மைன்யூட்டாக பார்க்குற இதையே ராகு திசையில் கல்யாணம் பண்ணியிருந்தா, குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தா கண்டிப்பாக அந்த குடும்பம் நிலச்சிருக்காது. ராகுவில் பிச்சுக்கின்னு போயிருக்கும். அதனால தான் சொல்கிறது, இவங்க பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. குரு திசையில் பண்ணியிருக்கிறாங்க. குரு 3 6 அதிபதி 5ல் தான் உட்காந்துருக்குது. 3ஆம் அதிபதி நல்லா இருக்குது. குரு 5ல் தான் இருக்குது. பிரச்சனைகள் குரு தசையிலையும் இருந்திருக்கும். ஏன்னா 6 அதிபதி இல்லையா, பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். ஆனால் குடும்பம் கொடுத்துச்சு, குழந்தைங்கள கொடுத்துச்சு, திருமணம் நல்லா தான் இருக்குது. இனியும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இது குரு தசை ஆனதுமே சனி தசை 5 அதிபதி தசை தான். கடன்லாம் கூட இருக்கும், நல்லா தான் இருக்குது. கடன் இருந்தாலும் ஒரு சுப விரயமாக தான் இருக்குமே தவிர, மற்றபடி குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. செவ்வாய் தசை ராகு தசையோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன திசை வருது பாருங்கள். புதன் திசை தான், 9 12 அதிபதி திசை தான். அதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்போ இந்த 2 திசையில் கல்யாணம் பண்ணாத இருக்கிறது இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கோ, இந்த வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கோ ஒரு மெயின் ரீசன்.
வணக்கங்க. தேங்க்யூ.